ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். உபாகமம் 2:6 இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி புசித்து தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி குடியுங்கள்னு சொல்லி. இத்தனை வருஷமாக நான் உங்களை நடத்திட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடவே இல்லை. ஸோ இனிமேல் நான் உங்களை ஆசீர்வாதமாக தான் வச்சுருப்பேன். நீங்கள் யார்கிட்டையும் எதையும் ஃப்ரீயாக வாங்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்கள் கையில் என்ன மணி இருக்கோ அதை கொடுத்து வாங்கி புசியுங்கள், குடியுங்கள் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுவார், நான் ஒரு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் நான் யார்கிட்டையும் எதையும் இலவசமாக வாங்குறதில்ல. ராத்திரி பகல்னு என்னுடைய கையினால் நான் யாருக்கும் ஒரு பேர்டனாக இல்லாமல் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதனால தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அதை தான் நம்மக்கிட்ட விருப்பப்படுறாரு. நம்ம யார்கிட்டையும் எதோ ஒரு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்புலாம் இல்லாமல் நம்மளுடைய கரத்தில் என்ன இருக்கோ அதை கொண்டு நம்ம ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக 2 மனிதர்களை நம்ம பைபிள்லேருந்தே பார்த்துருவோமா. முதலாவது தாவீது ராஜா. இவர் கர்த்தருக்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்தோட லேண்ட் ஓனரை போய் பார்க்குறாரு. அந்த லேண்ட் ஓனர், ஓகே நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்றேன், வேறு என்ன வேணும்னாலும் கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல தாவீது ராஜா சொல்கிறார், இல்லை நான் உங்ககிட்ட சும்மா வாங்க மாட்டேன். அந்த இடத்த அந்த இடத்துக்கான விலை என்னவோ அதை நான் கொடுத்து தான் வாங்குவேன். ஏன்னா இது கர்த்தருக்காக நான் வாங்குறேன், அதை உங்ககிட்ட நான் இலவசமாக வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கர்த்தரை ஹானர் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அவர்கிட்ட இருக்க அந்த பெஸ்ட்டு தான் கொடுக்கணும். இன்னொருத்தங்கிட்ட வாங்கி நீ காடுக்கு தானே கொடுக்குற, உனக்கு பிளெஸ்ஸிங்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த ஃப்ரீயாக வாங்கி அந்த இடத்துல கர்த்தருக்கான ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டணும் அப்படின்னு நினைக்காம அதை விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இலவசமாக வாங்கக்கூடாதுங்கிறதுல முடிவாக அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவருக்கு இலவசமான எதுவும் தேவையில்லைல்ல. ஆனால் நாம் தான் அவர்கிட்டேருந்து இலவசமாக நம்மளுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எசேக்கியா ராஜாவும் பார்த்துடலாம். அவர் ரொம்ப ஒரு சிக்காக இருந்த நேரத்தில் அவருக்கு ட்ரீட் பண்ணவங்க எல்லாருமே சொல்லிடுவாங்க, இல்லை நீங்கள் பிழைக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே என்னை நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவருடைய அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவர் மனதுருகி உன்னோட ஆயுசு நாட்களோட 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லி பிளஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இது வேறு யாராலையுமே கொடுக்க முடியாதுல்ல. என்ன தான் நம்பர் 1 ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, எத்தனை லட்சங்கள் செலவு பண்ணாலும் சரி, நம்மளுடைய ஜீவனை திரும்ப கொடுக்க யாராலையும் முடியாதில்ல. கர்த்தரால் மட்டும்தான் அதை நமக்கு இலவசமாக திருப்பி கொடுக்க முடியும். அதேல நம்ம படிக்கிற இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாமும் நம்மளை நிதானித்து பார்க்கலாம். நம்ம கர்த்தருக்குன்னு ஏதாவது கொடுக்கும்போது அது ஒருவேளை ஃப்ரீயாக வந்ததாக இருக்கலாம், நமக்கு யூஸ் இல்லைங்கிறனால காடுக்கு சர்ச்சுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காம கர்த்தருக்குன்னு பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம். அதே போல் நிறைய விஷயங்களை நம்ம ரெஃபர் பண்ணுறோம். இந்த ஷாப்பில் அது நல்லாயிருக்கும், இங்கே இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறோம். ஆனால் நம்ம பெற்றுக்கொண்ட சுகத்தை இலவசமாக, அதுவும் எந்த ஒரு செலவும் இல்லாமல் எங்கே போனாலும் நம்ம அதுக்கு ஒரு மணி பே பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் காட்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த சுகத்துக்கு, அந்த நன்மைகளுக்கு மட்டும் நம்ம எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை, அது இலவசம்தான். அந்த இலவசமாக நம்ம பெற்றுக்கொண்ட நன்மைகளை, அந்த காஸ்பலை நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், அதை ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நம்ம அப்படி ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. நான் என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த இடத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.